ஒரு ஊர்ல தாரான்ற பொண்ணு அவ அம்மாவோட வாழ்ந்துட்டு வந்தா. அவங்க ரொம்ப ஏழை. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தாரா காட்டு பக்கமா போனா. அங்க ஒரு பாட்டி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப அன்பானவங்களா தெரிஞ்சாங்க. அவங்க தாராவோட வாடின முகத்தை பார்த்து அவ பல நாட்களா சாப்பிடலன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க ஒரு பானைய தாரா கிட்ட கொடுத்தாங்க. என்ன பாட்டி இது அப்படின்னு தாரா கேட்டா. இது ஒரு மந்திர பானமா அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. பாட்டி அந்த பானைய பார்த்து சமையல் செய் பானையே சமையல் செய் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பானையில சூடான கஞ்சி தோன்றி பானைய நிரம்ப ஆரம்பிச்சுது. பானை முழுசா நிரம்பினதும் பாட்டி சொன்னாங்க, நிறுத்து பானையே நிறுத்து அப்படின்னு. உடனே கஞ்சி உருவாகிறது நின்னுடுச்சு. தாரா அந்த மந்திர பானையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. பாட்டி கிட்ட நன்றி பாட்டி அப்படின்னு சொல்லி பானைய வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். நடந்த விவரத்தை அம்மா கிட்ட சொன்னான். தாரா பானையை பார்த்து சமையல் செய் பானையே சமையல் செய் அப்படின்னு சொன்னான். உடனே சூடான கஞ்சி தோன்றி பானையை நிரப்ப ஆரம்பிச்சது. போதுமான அளவு வந்ததும் நிறுத்து பானையே நிறுத்து அப்படின்னு தாரா சொன்னான். உடனே பானையும் சமைக்கிறத நிறுத்திருச்சு. தாராவோட அம்மாவுக்கும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2 பேரும் வயிறார அந்த கஞ்சிய ரொம்ப சந்தோஷமா சுவைச்சு சாப்பிட்டாங்க. தாரா திரும்ப வெளியே கிளம்பி போனா. கொஞ்ச நேரம் ஆனதும் தாரா அம்மாக்கு மறுபடியும் பசி வந்தது. அவங்க அந்த மந்திர பானை கிட்ட போய் சமையல் செய் பானையே சமையல் செய் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பானையில் கஞ்சி தோன்றி பானைய நிரப்ப ஆரம்பிச்சது. தாரா அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கஞ்சி பானையின் விளிம்ப தாண்ட ஆரம்பிச்சிருச்சு. தாரா அதை எப்படி நிறுத்தினான்னு அவங்க அம்மாவுக்கு தெரியல. அவங்க சமையல் செய்யாதே பானையே போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பானையில கஞ்சி உருவாகிறது நிக்கவே இல்லை. அது பாத்திரத்தை விட்டு வெளியேறி தாரா வீடு முழுக்க நிரம்பி, வீட்டுக்கு வெளியே வந்து வீதி முழுவதும் நிரம்பி, அப்புறம் ஊர் முழுக்க நிரம்பிடுச்சு. அந்த நேரம் தாரா வீட்டுக்கு வந்தா. அவன் நடந்த சம்பவத்தை பார்த்து பயந்து பானையை பார்த்து நிறுத்து பானையே நிறுத்து அப்படின்னு உரக்க சொன்னான். உடனே பானையில கஞ்சி உருவாகிறது நின்னுருச்சு. அன்னைக்கு இரவு தாரா மற்றும் அவங்க அம்மா மட்டும் இல்லாம ஊர்ல இருந்த எல்லாரும் ஊர் முழுக்க நிரம்பி இருந்த கஞ்சிய பாத்திரங்கள்ல வாரி அதை இரவு உணவா எடுத்து வயிறார சாப்பிட்டு பசியாறினாங்க.